ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அடசல். வாங்க நம்ம இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ பாசிப்பருப்பை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு கடாயில் போட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு அதை ஒரு 7 நிமிஷம் வேக விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த காய்க்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதுவே தண்ணி விடும் கொஞ்சம். அதனால் நான் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி போட்டு நான் இந்த காயை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது பருப்பு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. அதை எடுத்து வச்சுக்கலாம். காய் ஓரளவுக்கு வதங்கினதும், பாதி வேக்காடு வந்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். மறுபடியும் எல்லாம் கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணணும். நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நான் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குறகுறப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சமயத்தில் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூட்டு எப்போவுமே நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுவோம். நான் இன்றைக்கி இது மட்டும் பண்ணுறனால நீங்கள் நான் இது இந்த தண்ணியாக, அதாவது மீடியம் தண்ணி லெவலில் வச்சுருக்கிறேன் நான். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்துட்டுருக்கிறப்போ நம்ம இதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணுவோம். இதை ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போது இன்னொரு அடுப்பில் நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். அதை நான் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விடுவோம். இப்போ காய் ஓரளவுக்கு பருப்போடு சேர்ந்து வெந்து வந்துருச்சு. கடுகு இப்போ பொரிஞ்சு வந்திருக்கு. கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டில் போட்டு கலந்து விட்டுட்டோன்னா அவ்வளோதான் ரெசிபி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சுடு சாதத்துக்கெலாம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற டெக்ஸ்டரில் இருக்கும். இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு செட்டாகி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும், ஒரு மீடியம் சைஸ் கன்சிஸ்டன்சியில். எனக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி செட்டாகி வந்துடுச்சு. பாருங்கள், இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு